and B together can do a piece of work in 16 days. A plus B ரெண்டு பேரும் சேர்ந்து 16 daysல முடிக்கிறாங்க. A alone can do it in 48 days. 48 days. And B alone takes to complete the work. B மட்டும் தனியாக எத்தனை நாளில் முடிப்பார் அப்படின்னு கேட்குறாங்க. சரி, இப்போ இந்த 16க்கு 48க்கு எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா அது 48 தான் எல்சிஎம். அப்போ டோட்டல் பார்ட் ஆஃப் ஒர்க் அப்படிங்கிறது 48. அப்போது ஏ அண்ட் பி ரெண்டு பேரும் சேர்த்து ஒரு நாளைக்கு எவ்வளோ பார்ட் வேலை பார்ப்பாங்க அப்படின்னா 3 பார்ட். ஏன்னா 3 × 16 48. அதே ஏவோட ஒரு நாள் ஒர்க் எவ்வளோ அப்படின்னா அது 1 பார்ட். ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு பார்ட் பார்த்தா தான் 48 டேஸ்க்கு 48 பார்ட் பார்க்க முடியும் இல்லையா? அப்போ இவங்களுக்கான பார்ட்ஸ் எவ்வளோன்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ இதில் இது A + B இருக்குது, இது A மட்டும் சேர்ந்து அதாவது இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா B அலோன் எத்தனை நாள் வேலை பார்ப்பாங்க அப்படின்னா ஏவோடது A + B சேர்ந்தது 3 பார்ட்டு, ஏவோடது 1 பார்ட். இதை கழிச்சிட்டோம் அப்படின்னா பியோடது கிடச்சிடும் இல்லையா? அப்போ 2 பார்ட். பியோட ஒரு நாள் வேலை 2 பார்ட் அப்படின்னா மொத்த பார்ட் 48. அப்போ இன்ட்டு 24 டேஸ் போட்டோம் அப்படின்னா 24 டேஸ் போட்டோம் அப்படின்னா 48 பார்ட் கம்ப்ளீட் ஆகிடும். அப்போ 24 டேஸ் அப்படிங்கிறது சரியான விடை. 7th question. A work 3 times as fast as B. ஏங்கிறவர் 3 மடங்கு அதிகமாக வேலை பார்க்குறது பிஏ காட்டிடும். And is able to complete a task in 24 days less than the days taken by B. B வேலை பார்க்குறதுக்கு எவ்வளோ நாள் எடுத்துக்குவாங்களோ அதை காட்டிலும் ஏ எவ்வளோ நாள் எடுத்துக்குவாங்க அப்படின்னா 24 நாள் கம்மியாக தான் ஆகும். ஏ வேலை பார்த்தாங்க அப்படின்னா பிஏ காட்டிலும் 24 நாள் முன்னாடியே அந்த வேலையை முடிச்சிடுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏ வந்து ஒரு 12 நாளில் வேலையை முடிக்கிறாங்க. ஆனால் பி முடிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னா 36 நாள் ஆகும். ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் எவ்வளவு? 24 நாள் டிஃப்ரென்ஸ். அதுதான் சொல்கிறாங்க. ஏ அப்படிங்கிறவங்க 24 நாள் முன்னாடியே வேலையை முடிச்சிடுவாங்க பிஏ காட்டி. ஓகேவா? சரி, இப்போது இவங்களோட எஃபிஷியன்சி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா A = 3Bன்னு இருக்கு இல்லையா? இப்போ இந்த பிஏ இந்த பக்கம் கொண்டு வந்தோம் அப்படின்னா A/B = 3 / 1. அப்போ இந்த ரேஷியோ எப்படி இருக்குது? A/B = 3:1. ஓகேவா? இது அவங்களோட எஃபிஷியன்சி. அவ்வளவு தரமாக வேலை பார்க்குறாங்க. சரி, எப்போதுமே எஃபிஷியன்சி வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டைம். டைம் கூடுதல் ஆகுது அப்படின்னா எஃபிஷியன்சி கம்மி, டைம் கம்மி ஆகுது அப்படின்னா அப்போ எஃபிஷியன்சி பயங்கரமாக பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். ஓகேவா? இது நம்ம இப்போ போடுறது எஃபிஷியன்சி. அப்போ அதே மாதிரி டைம் பார்த்தோம் அப்படின்னா A/B அப்படியே இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். அது 1:3. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இவர் ஒரு நாள் அந்த வேலையை முடிக்கிறாருன்னா இவர் முடிக்கிறதுக்கு 3 நாள் ஆகும். ஏ முடிக்கிறதுக்கு 1 நாள் ஆகும், பி முடிக்கிறதுக்கு 3 நாள் ஆகும். அப்போது 2 பேருக்கு இடையில இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்குன்னா 2 நாள் வித்தியாசம் இல்லையா? அதான் 2x. அப்போ அந்த 2 நாள் டிஃப்ரென்ஸாக எதை காட்டுது? இந்த இடையில இருக்கக்கூடிய 24 நாள். அப்போ x = 12. அப்போ 12 அப்படிங்கிறதுனா ஏ அப்படிங்கிறவர் ஒரு வேலையை 12 நாளில் முடிச்சிடுவார், பி அப்படிங்கிறவர் ஒரு வேலையை 36 நாளில் முடிப்பார். ஓகேவா? இப்போ ஏவோட ஒரு நாள் பார்ட் என்னங்கிறது நமக்கு தேவை. அப்போ 12க்கு 36க்கு எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா டோட்டல் பார்ட் அப்படிங்கிறது 36. அப்போ ஏவோட ஒரு நாள் பார்ட் அப்படிங்கிறது 3 பார்ட், பியோட ஒரு நாள் பார்ட் அப்படிங்கிறது 1 பார்ட். இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா இருவரும் சேர்ந்து அந்த வேலையை முடிக்கிறதுக்கு ஆகக்கூடிய நேரம். அப்போ 2 பேரும் ஒரு நாளைக்கு 4 பார்ட்டு பார்ப்பாங்க. நமக்கு டோட்டல் பார்ட் அப்படிங்கிறது எல்சிஎம் எவ்வளவு? 36 பார்ட்டு. அப்போ 4 × 9 டேஸ்னு போட்டோம் அப்படின்னா அது 36 பார்ட்டு மாறிடும். ஓகேவா? அப்போ இதுக்கான ஆப்ஷன் பி 9 days. Next question. P and Q can do a piece of work in 20 days and 30 days respectively. P வந்து 20 டேஸில் முடிக்கிறாங்க, Q வந்து 30 டேஸில் முடிக்கிறாங்க. They start the work together and Q left after some days of work. ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் Q போயிட்டார். And P finished the remaining work in 5 days. மீதம் உள்ள வேலையை P அப்படிங்கிற நபர் தான் 5 டேஸில் கம்ப்ளீட் பண்ணுறாரு. ஓகேவா? ஆஃப்டர் how many days from the start Q leave? அதாவது ஸ்டார்டிங்கில் Q போனதுக்கப்புறம் தான் P அந்த வேலையை தனியாக முடிக்கிறாரு இல்லையா? அப்போ Q எத்தனை நாள் கழிச்சு போயிருப்பார் அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? இப்போ இந்த 20க்கும் 30க்கும் எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா அதுதான் டோட்டல் பார்ட். அது நமக்கு 60. இப்போ Pயோட ஒரு நாள் பார்ட் அப்படிங்கிறது 3 பார்ட், Q
கியூவோட ஒரு நாள் பார்ட் அப்படிங்கிறது 2 பார்ட். ஏன்னா நமக்கு என்ன வரணும், 60 வரணும். 30 × 2 60, 20 × 3 60. சரியா? அப்போது இப்போ நமக்கு கியூ வந்து எத்தனை நாள் கழித்து போனார்னா தெரியாது. ஆனால் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பிங்கிறவர் கடைசி 5 நாள் வேலை பார்த்துருக்காரு. அப்போது ஒரு நாளைக்கு 3 பார்ட் அப்படின்னா 5 நாளைக்கு 15 பார்ட் கம்ப்ளீட் பண்ணியிருப்பார். மொத்தம் நமக்கு எவ்வளவு 60 பார்ட். அதில் 15 போச்சுன்னா ரிமைனிங் 45 பார்ட் இருக்குது. ஓகேவா? இப்போது இந்த 45 பார்ட்டை யார் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா தே ஸ்டார்டட் ஒர்க் டுகெதர் அண்ட் கியூ லெஃப்ட். அதுக்கப்புறம் தான் கியூ போயிருக்காங்க. அப்போ 2 பேரும் முதல்ல சேர்ந்து தான் பார்த்துருந்துருக்காங்க. அப்போ 3 2 மொத்தம் 5 பார்ட். பியும் கியூவும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 5 பார்ட் வேலை பார்த்துருக்காங்க. அப்போ மொத்தம் எத்தனை பார்ட் முடிஞ்சிருக்கு, 45 பார்ட் முடிஞ்சதுக்கப்புறம் தான் கியூ போயிருக்காரு. அப்போ இவங்க 2 பேரும் 9 நாள் வேலை பார்த்தா தான் அந்த 45 பார்ட் வரும். ஓகேவா? அப்போ 9 days அப்படிங்கிறது சரியான விடை, ஆப்ஷன் பி. Vikram can do 1/3 of work in P days and he can do 3/4 of work in days. dash days. எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படிங்கிறது. விக்ரம் ஒரு வேலையில் 3 ஒரு பகுதி 1/3 of ஒர்க்கை P டேஸில், P அப்படிங்கிற நம்பர் ஆஃப் டேஸில் முடிக்கிறார். அதே மாதிரி அந்த வேலையை 3/4 பார்ட்டை வந்து எத்தனை நாளில் முடிப்பார் அப்படிங்கிறீங்க. இப்போ ஒரு வேலைங்கிறது அது கம்ப்ளீட்டாக 1. அதில் ஃபர்ஸ்ட் என்னது 1/3 of ஒர்க்கு தான். 1/3 of ஒர்க்கு அதை எத்தனை நாளில் முடிக்கிறாங்க அப்படின்னா அதை P டேஸில். இதே மாதிரி 3/4 ஒர்க்கை எவ்வளோ நாளில் முடிப்பாங்க அப்படிங்கிறது கேள்வி. சேம் இப்படி போட்டிருக்கோம் அப்படின்னா நம்ம முதலே ஃபார்முலா பார்த்தோம். நம்பர் ஆஃப் பர்சன்ஸ், நம்பர் ஆஃப் டேஸ், நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் டிவைடட் பை ஒர்க்கு ஈக்குவல் டு அதே மாதிரி தான் இதெல்லாம் 1, இது m × d × h டிவைடட் பை w, இது 2. அதே மாதிரி தான் இது 1, இது 2. ஓகேவா? இதில் p அப்படிங்கிறது டேஸ், அதனால் இங்கே போட்டாச்சு. அப்புறம் ஒர்க்கு 1/3 of ஒர்க்கு, அது ஒர்க்குன்றது டினாமினேட்டரில் வரும் 1/3. அதே மாதிரி தான். அப்புறம் இங்கே நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அடுத்து இன்னொரு சைடு பார்த்தோம் அப்படின்னா 3/4 of ஒர்க்கு அது கீழே வந்துடுச்சு. எவ்வளோ டேஸ்ன்றது மேலே வரும் இல்லையா? அதனால் எக்ஸ்னு போட்டாச்சு. இப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு 3/4. இந்த 3/4 கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம். அதில் எக்ஸை மட்டும் வச்சுட்டு ரிமைனிங் எல்லாம் இந்த பக்கம் கொண்டு வந்துடும். 3/4 ஆகிடுச்சு. இந்த 1/3 அப்படிங்கிறது மேலே போகும்போது 3/1 மாறும். அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு 3 × 3 9 டிவைடட் பை 4, பி இன்ட்டு 9/4. இந்த மாதிரி ஆப்ஷன் ஏதாவது இருக்கா அப்படின்னா 4/9ங்கிறது தான் இருக்குது. ஆனால் அது ஆப்ஷனான்னு கேட்டால் அது ஆப்ஷன் கிடையாது. ஏன்னா நமக்கு வந்துருக்குன்னது 9/4. அப்போ இது எப்படி பண்ணுறது அப்படிங்கும்போது 9/4 இதை வேறு என்ன ஆப்ஷன் இருக்குன்னா இந்த மாதிரி மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் இருக்குது, அதையும் ட்ரை பண்ணி பார்ப்போம். பிங்கிறத தனியாக எடுத்து வச்சுக்கணும். 9 அப்படிங்கிறத டினாமினேட்டர் 4 தான். 4 2s are 8, ரிமைனிங் 1. அப்போ 2 1/4p அப்படிங்கிறது சரியான விடை, ஆப்ஷன் டி. 10th question. If m persons number of persons கொடுத்தாச்சு can complete a work in n days and 4m persons can complete the same work in dash days. And இந்த இடத்துல m/4 persons can complete the same work in dash days. அதாவது மொத்தம் 3 கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. நமக்கு அதே மாதிரி தான் m/d/h டிவைடட் பை w, இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க m persons, அப்போ m இன்ட்டு கம்ப்ளீட் a work in n days முடிஞ்சு. சேம் ஒர்க் தான். அப்போ ஒர்க்கு சேம்ன்றதுனால எங்கே போனாலும் அது கேன்சல் ஆக தான் போதும், அதனால் அப்படியே இருக்கணும். ஈக்குவல் டு 4m persons can complete the work in டேஷ் டேஸ். இதோட ஒரு கொஸ்டின் முடிஞ்சது. அப்போ அதுக்கு டேஷ் டேஸ்ன்றது எத்தனை நாள் கேட்குறாங்க, அது எக்ஸ். அப்போது இங்கே எம்மு கேன்சல் ஆகிடும். அப்போது எக்ஸோட வேல்யூ n/4. எக்ஸோட வேல்யூ n/4. இப்போ n/4ன்னு இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் இதுதான். இருந்தாலும் அடுத்ததையும் கண்டுபிடிச்சிடும். அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா பர்சன்ஸ் கேன் கம்ப்ளீட் த சேம் ஒர்க் இன் டேஷ் டேஸ், அதாவது m/4 பர்சன்ஸ். அப்போது இதை நம்ம இந்த இதோடைய ஈக்குவேட் பண்ணிடலாம். முதல்ல m/n ஈக்குவல் டு இப்போ எவ்வளோ பேர் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா m/4 பர்சன்ஸ் இன் டேஷ் டேஸ் எக்ஸ். அப்போ இதை கேன்சல் பண்ணோன்னா m கேன்சல் ஆகிடும். அப்போ இந்த 4 கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணோம் அப்படின்னா x ஈக்குவல் டு 4n. அவ்வளோ. இங்கே x ஈக்குவல் டு 4n, இங்கே n/4. ஆப்ஷன் சிங்கிறது சரியான விடை. ஓகே, தேங்க்யூ.